ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து கோடிங் டிகோடிங் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே இது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். பட் இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம டைம் இந்த கொஷினில் சேவ் பண்ணி ஆகணும். ஸோ ஒருவேளை 2 கொஷின்லாம் கோடிங் டிகோடிங்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 கொஷினில் சேவ் பண்ணுற டைமை மற்ற ரீசனிங் கொஷினுக்கும் ஆப்டிடியூட் கொஷினுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடி தான். ஏபிசிடிலேருந்து அப்படியே எழுதி வச்சுக்கிறோம். ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜே KLM. திருப்பி எண் வந்து கீழே அதுக்கு நேராக MNOPQRSTUVWXYZ. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை ஒரு ஈஸியான இதில் ஏன் வச்சுக்கலாம். இஜோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இஜோட்டினா 5, 10, இது 15, 20, 25. ஸோ இஜோட்டி ஃபஸ்ட்டு 5 இங்கே அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிட்டோம்னா முன்னாடி பின்னாடி நம்பரை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ 5, ஜேக்கு 10, ஓக்கு 15, டிக்கு 20, ஒய்க்கு 25. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நான் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இதை கூட நான் அழிச்சு விட்டுறேன். ஸோ வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நான் கொஷினை அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இன் எ செர்டைன் கோட் லாங்குவேஜ். ஸோ ப்ரைட் அப்படிங்கிற வார்த்தையை இப்படி எழுதியிருக்காங்களாம். ஸோ எப்பயுமே நம்ம எழுதுறத இப்படி எழுதி பழகுங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் எழுதி பழகுங்க. ஸோ இப்படி எழுதி பழகக்கூடாது. ஸோ இப்போ ஏன் நான் ப்ரைட் அப்படிங்கிறத கீழே எழுதுகிறேன் அப்படின்னா இப்படி எழுதுனா கன்ஃபியூஸ் வராமல் இருக்கும். ஸோ இதே இது ப்ரைடு நான் இப்படி எழுதுனேன் அப்படின்னா அதுக்கு கீழே நான் எழுதுகிறப்ப வேறு ஏதாவது எனக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் எப்பயுமே இப்படி எழுதி பழகுங்க எழுதுகிறப்ப. ஸோ ப்ரைடு இஸ் ரிட்டன் அஸ் QSJEF. ஸோ இப்படி எழுதியிருக்காங்களாம். ஸோ அப்போ இதே மாதிரி ஸ்டோரி அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கு நமக்கு தமிழில் கொஷின் தேவையில்லை. ஏன்னா ப்ரைட் அப்படிங்கிற வார்த்தையை இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ ஸ்டோரிங்கிற வார்த்தையை எப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ பிக்கும் கியூக்கும் என்ன ரிலேஷன், ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன், ஐக்கு ஜே, டிஇ, இஎஃப். ஸோ எல்லாமே +1 கூட்டியிருக்காங்க. பாருங்களேன், பிக்கு அப்புறம் கியூ வருதா, பிக்கு அப்புறம் கியூ. அதே மாதிரி என்னது, ஆருக்கு அப்புறம் எஸ்ஸு, ஆருக்கு அப்புறம் எஸ்ஸு, ஐக்கு அப்புறம் ஜே, டிக்கு அப்புறம் இக்கு அப்புறம் எஃப். ஸோ எல்லாமே அடுத்தடுத்த லெட்டரை போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஸோ எல்லாமே அடுத்தடுத்த லெட்ரு. அப்போ ஸ்டோரிக்கு நம்ம அதே மாதிரி அடுத்த லெட்ரு எழுத போகிறோம். ஸோ அப்போ எஸ்ஸுக்கு அடுத்த லெட்ரு, டிக்கு அடுத்த லெட்ரு. ஸோ எஸ்ஸுக்கு அடுத்த லெட்ரு டி, டிக்கு அடுத்த லெட்டர் யூ. ஸோ டி, யூ, அடுத்து ஓக்கு அடுத்த லெட்ரு, ஓக்கு அடுத்த லெட்ரு என்னது, பி. அடுத்து ஆருக்கு அடுத்த லெட்ரு. ஸோ ஓக்கு அடுத்த லெட்ரு பி, ஆருக்கு அடுத்த லெட்ரு எஸ்ஸு, ஒய்க்கு அடுத்த லெட்ரு இசட்டு. ஸோ அப்போ எஸ்ஸு இசட். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர், TUPSZ, TUPSZ. ஸோ இப்போ இது இங்கே +1ங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை இங்கே +2ன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை -1ன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை -2ன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கலாம். இப்போ 3 எழுத்து அப்படின்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்லாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ கேட் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது, அதை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து 3 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம இது பண்ணால் போதும். ஸோ நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்போம்ல. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸில் என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணாங்களோ ஸோ அதில் ஒரு பேசிக்கான விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இப்போ 1 கியூப் இல்லை 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா 25ன்னு வரும். இது ஒரு 9, இது ஒரு 16. அப்போ 25 + 25 அப்படின்லாம் போட்டு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பேசிக்காக என்னென்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி +1, +2, -1, -2, இல்லை 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த கொஷின். ஸோ இப்போ இதே மாதிரி நான் இந்த கொஷினில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது எப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக இங்கே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கொஷின் மார்க். பட் இன்னொரு சில கொஷினில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இது இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ எப்படி எழுதியிருந்தா இப்படி வரும்னு சொல்லி இதை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இதை கொடுத்துட்டு ரிவர்ஸில் கேட்பாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன செஞ்சுருப்போம்னா +1 போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், -1 போடணும். இப்போ இங்கிட்டிருந்து இங்கிட்டு வர்றேன், இங்கிட்டிருந்து இங்கிட்டு வர்றப்ப -1 போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் கொஷினை ரீட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ரீட் பண்ணணும்.
அடுத்த கொஷின். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு +1 +2 ரூல். ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் கேபிள் இஸ் கோடட் அஸ், இந்த மாதிரி ஒரு இதில் கோட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் அப்படிங்கிறத ஒய்எல்சின்னு எழுதியிருக்காங்க. அப்போ வாட்டர் அப்படிங்கிறத எப்படி எழுதணும்? ஸோ ஃபஸ்ட்டு கேபிள் CABLE இதை எப்படி எழுதியிருக்காங்களாம், XYZYOBன்னு எழுதியிருக்காங்களாம். ஓகேவா? அதேமாதிரி BOX அப்படிங்கிறத YLC அப்படின்னு எழுதியிருக்காங்களாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப வாட்டர் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்க? ஹவு வில் வாட்டர் பி கோடட்? அப்போ வாட்டருங்கிறதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. இப்போ ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கும் இசட்டுக்கும் கேபிள்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிறேன். அப்போ சிக்கும் இசட்டுக்கும் ஏக்கும் இசட்டுக்கும் சிக்கும் எக்ஸுக்கும் ஏக்கும் இசட்டுக்கும் பிக்கும் ஒய்க்கும் எல்லுக்கும் ஓக்கும் ஈக்கும் விக்கும். ஸோ இந்த எழுத்துக்கெல்லாம் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ சி அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் கொடுத்துருந்தாங்களா, கேபிள் தானே வார்த்தை. இப்போ சிங்கிற இடத்துல எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஏங்கிற இடத்துல இசட் கொடுத்துருந்தாங்க, பிங்கிற இடத்துல ஒய் கொடுத்துருந்தாங்க, எல் அப்படிங்கிற இடத்துல ஓ கொடுத்துருந்தாங்க, இ அப்படிங்கிற இடத்துல வி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே அது ரிவர்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 13 + 13 எழுதுகிறப்ப ரிவர்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் நான் ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 27ன்னு வரும். ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 27. இந்த சியையும் இசட்டையும் எக்ஸையும் கூட்டினேன்னா 27ன்னு வரும், ஏவையும் இசட்டையும் கூட்டினா 27ன்னு வரும். ஸோ ஒன்று இங்கே 26 27ன்னு வருதா, பிஐயும் ஒய்யையும் கூட்டினேன்னா எனக்கு 27. ஸோ எல்லாமே 27ன்னு வரணும். ஸோ அவ்வளோதான் விஷயம், எல்லாமே 27ன்னு சொல்லி வருதா. அப்போ பிஐயும் ஒய்யையும் கரெக்டு தானே, ரெண்டையும் கூட்டினா 27, ஓஎல் ரெண்டையும் கூட்டினா 27, சி இசட்டு ரெண்டையும் கூட்டினா இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 27. ஸோ அப்போ இதே வாட்டருக்கு அடுத்து அந்த ரிவர்ஸில் இருக்கிற நம்பர் என்ன, வாட்டர்னு வருது. இப்போ வாட்டர் அப்படிங்கிறத நான் எப்படி எழுத போகிறேன், வாட்டர் டபிள்யூக்கு நேராக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டபிள்யூக்கு நேராக டி இருக்குது, டபிள்யூக்கு நேராக டி இருக்குது. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். அப்போ டபிள்யூக்கு நேராக டி இருக்குது, ஏக்கு நேராக இசட் இருக்குது, டீக்கு நேராக ஜி இருக்குது, ஈக்கு நேராக வி இருக்குது, ஆருக்கு நேரம் என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஸோ அப்போ DZGVI DZGVI. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன பார்த்தோம், +1 +2 -1 -2 இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் பார்த்துருக்கோம். செகண்ட் மாடல் என்ன பார்த்துருக்கோம், ரெண்டையும் கூட்டினோம்னா 27 வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரெண்டையும் கூட்டினா 27 வருது. ஸோ 13 ரெண்டாக பிரித்து நான் எழுதுறப்ப எனக்கு பார்த்தோன்னே தெரியும். ஸோ அதுக்கு தான் இப்படி எழுதுறது. ஏன் இந்த மாதிரி எழுதுறது அப்படின்னா, இதில் இந்த மாதிரியான கொஷின்லாம் பார்த்தோன்னே என்னால் கொஷினை டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான். ஸோ அடுத்த கொஷின், எக்ஸாம் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்களாம். அப்போ கவர்மெண்ட்டுங்கிறத எப்படி எழுதியிருப்பாங்க? ஸோ அவ்வளோதான் கேள்வி. இப்போ எக்ஸாம் EXAM இதை எப்படி எழுதியிருக்காங்களாம், MAXE இப்படி எழுதியிருக்காங்களாம். அப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருப்பாங்க? ஸோ அவ்வளோதான், கவர்மெண்ட்டுங்கிறத எப்படி எழுதியிருப்பாங்கங்கிறது தான் கேள்வி. அப்போ இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கே கடைசி வருது, எக்ஸு அடுத்து வருது, ஏ இப்படி வருது, எம் இங்கே வருது, அவ்வளோதான். ஸோ அப்போ கொடுத்ததுலேருந்து கீழேருந்து மேலே எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தையை இப்படி எழுதாமல் இப்படி எழுதியிருக்காங்க, MAXE. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் நம்ம எழுத்தா மாறுது, 3 இது 4வது எழுத்தா. இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிற தலையில் எழுதினோம்னா எப்படி வரும், TNEMNREVOG இப்படி வருமா? அப்போ இதுதான் எனக்குரிய ஆன்சர். அப்போ டீயில் எது ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஆப்ஷன் மட்டும் தான் டீயில் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ எனக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் அப்படிங்கிறத அப்படியே இப்படி தலைகளாக எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இப்படி நம்ம படித்து பார்த்தா கவர்மெண்ட் வரும், GOVERNMENT. ஸோ அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ கவர்மெண்ட்டை அப்படியே தலைகளாக எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தோம், +1 +2 -1 -2 இந்த மாதிரியான கொடுக்கலாம். செகண்ட் என்ன பார்த்துருக்கோம், ரெண்டையும் கூட்டணும்னா 27 வர்ற மாதிரி கொடுக்கலாம். மூணாவது என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து அப்படியே பின்னாடி கூடி எழுதியிருக்காங்க, அப்படியே தலைகீழாக இந்த பக்கம் இதிலிருந்து ஆரம்பிச்சு. ஸோ இப்படி எழுதாமல் அப்படியே இந்த சைடு எழுதியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது மூணாவது மாடல். அடுத்த கொஷின் என்னது, cat is coded as 24, dog is coded as 26. அப்போ பேர்ட் அப்படிங்கிறதுக்கான என்ன கோட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி. அப்போ CAT அப்படிங்கிறத 24ன்னு எழுதியிருக்காங்களாம், DOG அப்படிங்கிறத 26ன்னு எழுதியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பேர்டு அப்படிங்கிறது BIRDங்கிறத என்ன எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ CAT
அப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சதை பார்த்துடணும். ஸோ கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை வாங்கினோன்னே இந்த மாதிரி ஏபிசிடியில் ஒரு இடத்துல எழுதி வைக்கிறது நல்லது தான். ஸோ நம்ம பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா கேட்டுன்னு சொன்னாங்களா, CAT கேட்டு. இந்த கேட்டுக்கு இங்கே சிங்கிறது 3, ஏங்கிறது 1, அப்போ டீங்கிறது என்னது இங்கேனே எழுதி வச்சுருக்கேன் 20. அப்போ 3ஐயும் கூட்டினா 24ன்னு வருதா? கரெக்டாக இருக்கா? கேட் அப்படிங்கிறத 24 தானே எழுதியிருக்காங்க. அப்போ டாகுன்னு பார்க்க போகிறோம். DOG டாகை எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ DOG அப்படிங்கிறது D4, DOG D4. ஓங்கிறது என்னது? ஓங்கிறது ஈஜோட்டி. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈஜோட்டி, நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 15. அப்போ 15. ஜிங்கிறது எத்தனாவது எழுத்து? இங்கே ஜி இருக்குது. அப்போ 7வது எழுத்து 7. அப்போ இதை 3ஐயும் கூட்டினா இது 3 2 19. அப்போ 26ன்னு வருதா? அப்போ டாக் அப்படிங்கிறது 26. அப்போ பேர்டு அப்படிங்கிறது என்ன இதுன்னு வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ இது 4ன்னு வந்திருக்கும். ஸோ B2. அப்புறம் ஐக்கும் 6க்கும் அவ்வளோதான். ஸோ அப்போ ஐ வந்து 9வது எழுத்து, 9வது எழுத்து. அப்போ இது வந்து 15னா 16, 17, 18. இது 9வது எழுத்து, இது 18வது எழுத்து. ஐயும் 6, 9, 18ன்னு போட போகிறேன், அவ்வளோதான். இது 9, இது 18. அப்போ இதையும் கூட்டுறப்ப எனக்கு 20ன்னு கிடச்சிரும். இதையும் கூட்டினா 13. அப்போ ஆன்சர் 33 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B 33. ஸோ இது என்னென்னா போன கொஷினில் அப்படியே ரிவர்ஸாக பார்த்தோமா, இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு எழுத்தினுடைய பொசிஷனல் வேல்யூ, அது எத்தனாவது எழுத்து, அதை பொசிஷனல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தேன், +1 +2 +-1 -2 அந்த மாதிரி கேட்கலாம். செகண்ட் கொஷின் அதை வந்து அப்படியேவும் அந்த 2 எழுத்தையும் கூட்டுனா 27 வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 3வது கொஷின் அப்படியே தலைகீழாக எழுதியிருந்தாங்க. இப்போ 4வது கொஷின் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த எழுத்துக்குரிய நம்பர், அதனுடைய பொசிஷனல் வேல்யூ எத்தனாவது எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கூட்டினோம்னா அதை நமக்குரிய ஆன்சர் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்த கொஷின், இஷ்யூ அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்க, பேங்க் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ டேட்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதுவாங்க, அவ்வளோதானே கேள்வி. இப்போ இஷ்யூ அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்களா, இப்படி எழுதியிருக்காங்க. 9, 19, 19, 2, 1, 5 இப்படி எழுதியிருக்காங்க. பேங்க் அப்படிங்கிறத 2, 1, 14, 11. நான் படிக்கிறப்பயே எப்படி படிக்கிறேன்னு பாருங்களேன். 2, 1, 14, 11ன்னு படிக்கிறேன். ஏன் 21ன்னு நான் ஏன் படிக்கலை? கரெக்டான கேள்வி தானே. இப்போ பேங்க் அப்படிங்கிறத நான் ஏன் இப்படி படிக்கிறேன், ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 11ன்னு ஏன் படிக்கிறேன்? ஏன்னா பியினுடைய பொசிஷனல் வேல்யூ 2 தானே, ஏக்கு அப்புறம் பி. அப்போ A1 B2. இப்போ A1 கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, B2. ஸோ அதனால தான் நான் 21ன்னு படிக்காமல் 2, 1ன்னு படித்தேன். புரியுதா? இப்போ அந்தந்த எழுத்தை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அந்த எழுத்து எத்தனாவது பொசிஷனல் வேல்யூ, அந்த எழுத்தினுடைய பொசிஷனல் வேல்யூ, அந்த எழுத்து எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஐ எத்தனாவது எழுத்து? ஐ வந்து 9வது எழுத்தாக இருக்கா? ஐ வந்து 9வது எழுத்து, அவ்வளோதான். அப்போ எஸ்ஸு 19, திருப்பி ஒரு 19, எஸ் வந்து 19வது எழுத்து, அதனால தான் 19, 19 2 தடவை வருது. அப்போ U 21வது எழுத்து, E 5 முடிஞ்சிருச்சா? அப்போ அதனுடைய பொசிஷனல் வேல்யூவை அப்படியே எழுதுனோம்னா நமக்குரிய ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். அப்போ DATES. அப்போ E 5வது எழுத்து, D 4, A 1, டீங்கிறது ஈஜோட்டியை வச்சே கண்டுபிடிக்கலாம். EJOTY. அப்போ இது 25னா இது 20, 5, 10, 15, இது 20. அப்போ இது 20ன்னு போடுவேன். ஸோ எஸ்ஸு இங்கேக்குள்ளேயே இருக்குது 19, அப்படியே பார்த்தே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஏபிசிடியே ஃபுல்லாக எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, இப்படியே வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. இப்போ 19. அப்போ ஆன்சர் எனக்கு என்ன, 4, 1, 20, 5, 19. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். 41, 20, 519. 519ன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 41, 20. ஸோ 41, 20, 519. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். ஸோ போன கொஷினில் என்ன பார்த்தோம், அந்த பொசிஷனல் வேல்யூவை பூரா ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. கரெக்டாக அந்த பொசிஷனல் வேல்யூ அது எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறத ஒன்றுக்கும் கண்டுபிடிச்சி அதை பூரா ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் இங்கே என்ன எழுதிட்டேன், அந்த பொசிஷனல் வேல்யூ அப்படியே எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். போன தடவை ஆட் பண்ணிட்டோம், இந்த தடவை அப்படியே எழுதிக்கிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின், இன் எ சர்டைன் கோட் த பிக் லயன் ஸ்கேட்டர்டு த ரேட். இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை எப்படி எழுதி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 81, 63, 21.
8 1 6 3 2 1. ஏன் 8 1 6 3 2 1ன்னு படிக்கிறேன்? இங்கே பாருங்களேன், இங்கே 1 2 3 4 5 6 6 வார்த்தை இருக்கா? இங்கே 6 நம்பர் இருக்கா? 8 1 6 3 2 1. இங்கே 6 நம்பர் இருக்கா? 6 வார்த்தை இருக்குது, அதற்கு 6 நம்பர் இருக்குது. கரெக்டா? 6 வார்த்தை 6 நம்பர், அவ்வளோதான். அடுத்து, the scattered rat ran away. Scattered rat ran away. அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்களா? 6 4 8 5 1. 6 4 8 5 1. இங்கே 5 வார்த்தை இருக்குது, அதுக்கு 5 நம்பர் இருக்குது. அடுத்து த பிக் ரேட் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? 163 1 6 3. இங்கேயும் 3 வார்த்தை இருக்குது, அதுக்கு 3 லெட்ரு வச்சுருக்காங்க. அவ்வளோதான், 3 எழுத்து வச்சு இதை 3 நம்பர் வச்சுருக்காங்க. 3 வார்த்தைக்கு 3 நம்பர். அப்போ பிக் அப்படிங்கிறது எந்த நம்பர் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ பிக் அப்படிங்கிறது எந்த நம்பர்? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். த பிக் லயன் ஸ்கேர்டு. த பிக் லயன் ஸ்கேர்டு த ரேட். இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸா? இதுக்கு கோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 1 6 3 2 1. இதுலேயே எனக்கு தெரியுது த 2 தடவை வருது, 1 2 தடவை வருது. அப்போ தேக்கு பதிலாக நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ த அப்படிங்கிறதுக்கு 1ங்கிறதே ஆன்சர், 1ங்கிறதே அந்த நம்பரு. இப்போ தேங்கிறதுக்கு நான் 1 போட்டுட்டேன், அவ்வளோதான். அடுத்து த ஸ்கேர்டு ரேட் ரேன் அவே. இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 4 8 5 1. த ஸ்கேர்டு ரேட் ரேன் அவே அப்படிங்கிறதுக்கு இதை கொடுத்துருக்காங்களா? இப்போ இங்கே எனக்கு என்ன தெரியும்? த அப்படிங்கிறது 1ன்னு தெரியும். அப்போ தேக்கு 1, அப்போ 1 முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே ஒரு 6 8 வருது, இங்கேயும் 6 8 வருது. அப்போ இங்கே என்ன காமனாக வருதுன்னா, இங்கே லயன் ரேட் அப்படிங்கிற வார்த்தை காமனாக வருது. இங்கே ரேட்டு, இங்கே வேறு என்ன காமனா? இங்கே ஸ்கேர்டுங்கிறது, இங்கேயும் ஸ்கேர்டு வருது, இங்கேயும் ஸ்கேர்டு வருது, இங்கேயும் ரேட் வருது, இங்கேயும் ரேட் வருது. கரெக்டாக? அப்போ ஸ்கேர்டு ரேட்டுக்கு பதிலாக 6 8 ஏதோ ஒன்று, ஸ்கேர்டுக்கும் ரேட்டுக்கும் பதிலாக 6 8 ஏதோ ஒரு நம்பர் வரப்போதா? கரெக்டாக? ஃபஸ்ட்டு நான் சென்டென்ஸை வச்சேவோம் 1 2 தடவை வருது, இங்கே 2 தடவை வருது. அப்படிங்கிறனால தேக்கு பதிலாக 1 அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து த ஸ்கேர்டு ரேட் ரேன் அவே அப்படிங்கிறதுக்கு இந்த கோடு கொடுத்துருக்காங்க. இதில் தேக்கு 1ன்னு எனக்கு தெரியும், அதனால் தேக்கு பதிலாக 1 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கேரடோ ரேட்டோ 2 சென்டென்ஸ்லையுமே, இந்த சென்டென்ஸ்லையும் சரி இந்த சென்டென்ஸ்லையும் சரி, இந்த ஸ்கேர்டு அப்படிங்கிறதும் ரேட் அப்படிங்கிறதும் காமனாக இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன காமனாக இருக்குன்னா 6 8 காமனாக இருக்குது. அப்போ ஸ்கேரடுக்கும் ரேட்டுக்கும் எது 6 எது 8ன்னு தெரியாது. ஆனால் 2ல் எதுக்கோ 1க்கு 6ங்கிற நம்பர் வரப்போகுது, 1க்கு 8ங்கிற நம்பர் வரப்போகுது. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் பார்க்குறேன். த பிக் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த த பிக் ரேட் அப்படிங்கிறதுக்கு 163. தேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ரேட்டுக்கு பதிலாக 6 8ன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கே 8 இல்லை 6 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப ரேட்டுக்கு பதிலாக 6ன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ ரேட்டுக்கு பதிலாக 6ங்கிறதே ஆன்சர். அப்போ ரேட்டுக்கு பதிலாக 6ன்னா ஸ்கேர்டுக்கு பதிலாக 8. ரேட்டுக்கு பதிலாக 6 அப்படின்னா ஸ்கேரடுக்கு பதிலாக 8ங்கிற நம்பர் கரெக்டு. அப்போ இது நான் எனக்கு போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு என்ன கேட்குறாங்க? பிக்குக்கான வார்த்தை, பிக்குக்கு என்ன நம்பர், பிக்குக்கு என்ன நம்பர்னு கேட்குறாங்க. இங்கே மீதி இருக்கக்கூடிய நம்பர் 3 தானே. அப்போ பிக்குக்கு பதிலாக 3ன்னு போட்டேன். ஸோ ஆன்சர் பிக் அப்படிங்கிறது 3. ஆன்சர் பிக் அப்படிங்கிறது 3. ஸோ ஆப்ஷன் ஈயாக வச்சுக்கோங்க. இல்லை, ஸோ எழுதிக்கிறேன். ஆப்ஷன் பிக்குக்கு பதிலாக 3 அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்குடைய ஆன்சர் வந்து 3 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் இஸ் கோடட் அஸ் DHGWNP, தென் ஸ்மார்ட் ஒர்க்கிங் பர்சன் இஸ் கோடட் அஸ் ஹார்டு ஒர்க்கிங்கு பர்சனு எப்படி கொடுத்துருக்காங்களாம்? DHGWNPன்னு கொடுத்துருக்காங்களாம். அப்போ ஸ்மார்ட் ஒர்க்கிங் பர்சனை எப்படி கோட் பண்ணணும்? ஸோ எனக்கு இங்கே ஒன்று தெரியுது. ஸோ இங்கேயும் GWNPன்னு வருதா? இந்த GWNP வேறு எங்கேயுமே வரல பாருங்களேன். ஆனால் இங்கே ஒர்க்கிங் பர்சன் 2 இதுலையுமே காமனாக இருக்குது. அப்போ GWNP அப்படிங்கிறது இதுதான் ஆப்ஷன் நான் வச்சுக்கிட்டேன். அப்படின்னா ஒர்க்கிங் பர்சனுக்கு ஸ்மார்ட் அப்படிங்கிறது மட்டும்தானே எனக்கு மாறுது. ஹார்டுன்னு இங்கே இருக்குது, இங்கே ஸ்மார்ட்டுன்னு இருக்குது. அப்போ அதற்கு பதிலாக TSன்னு நான் போட்டேன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத டிக் பண்ணலாம். ஒன்று, பட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஹார்ட் அப்படின்னா டியும் ஹச்சும், ஃபஸ்ட்டு டியை போட்டுக்கினாங்க, அப்புறம் ஹச்சு போட்டுக்கினாங்க. அப்புறம் ஒர்க்கிங் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு G அதுக்கப்புறம் W. ஸோ அதாவது
ஒரு வார்த்தையினுடைய கடைசி லெட்டரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு லெட்டரை கடைசி போட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பர்சன் இருக்கா, அப்போ பர்சன் அப்படின்னா NP, அவ்வளோதான். இப்போ இங்கேயும் ஸ்மார்ட் ஒர்க்கிங் பர்சன் தானே, அப்போ NP போட்டுக்கலாமா. இங்கே ஒர்க்கிங் அப்படின்னா இங்கே GW போட்டுக்கலாமா. ஸ்மார்ட் அப்படின்னா TS. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ. ஸோ இப்படி நம்ம யோசித்து போடணுங்கிறதையும் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடியே ஆப்ஷன்லேருந்தே 4ல் 1 கண்டுபிடிச்சிட்டேன், மீதி 3 எலிமினேட் பண்ணிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா இங்கே ஒர்க்கிங் பர்சன் 2 இதுலையுமே காமனாக வருது. அப்போ ஒர்க்கிங் பர்சன் காமனாக வர்றதுனால அப்போ GWNP அப்படிங்கிறது வேறு ஆப்ஷனில் இல்லவே இல்லை, GWNP அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு ஆப்ஷன் ஏன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த கொஷின், if red is called blue, ரெட்டை ப்ளூன்னு சொல்லுவாங்களாம், blue is called green, ப்ளூவை க்ரீன்னு சொல்லுவாங்களாம், green is called yellow, க்ரீனை எல்லோன்னு சொல்லுவாங்களாம், க்ரீனை எல்லோன்னு சொல்லுவாங்களாம். அப்போ கலர் ஆஃப் த கிராஸ், புல்லினுடைய கலர், புல்லினுடைய கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புல்லின் நிறம் என்ன? அப்போ புல் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ க்ரீன்னா க்ரீன்னு சொல்லி ஆப்ஷனை போட்டக்கூடாது. ஸோ அதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஏழையே வைக்கிறாங்க, க்ரீன்னு போட்டக்கூடாது. க்ரீன் அப்படிங்கிறது என்னத்தை மீன் பண்ணுது? இங்கே எல்லோவை தானே குறிக்குது. ஸோ க்ரீன் இஸ் கால்டு எல்லோ, க்ரீனை வந்து எல்லோன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஆன்சர் நமக்கு என்னென்னா பி, ஆப்ஷன் பி, எல்லோ அப்படிங்கிறத நமக்குரிய ஆன்சர். ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூஷனல் கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணுறாங்களா? ஸோ கோடு பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க? சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணுறாங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்ம ஆன்சர் வந்து டேரெக்டாக சூஸ் பண்ணிடக்கூடாது. எதற்கு சப்ஸ்டியூட் ஆகிருக்கோ அந்த ஆன்சரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ புல்லின் நிறம் பச்சைன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆன்சர் நான் க்ரீன்னு சூஸ் பண்ணல, ஏன்னா க்ரீன் இஸ் கால்டு எல்லோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்ஷன் பி, எல்லோங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், ஸோ இது வந்து சிம்பிளை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பரை வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை வச்சு பார்த்தோம்ல, இங்கே பிக் லயன் ஸ்கேரட் த ரேட் அப்படிங்கலாம் நம்பரை வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே அடுத்து வந்து லெட்டரை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படிங்கிறத லெட்டரை வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க. DH GW NPன்னு சொல்லி எழுத்தை வச்சு இது கோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐ ஏ வின்னர் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள், ஒரு அண்டு சிம்பிள், ஒரு ஹேஷ்டேகு, அப்புறம் ஒரு அட்டு, இப்படி இருக்குது. ஐ ஆம் ஏ கிங் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? ஒரு ஹேஷ்டேகு, அப்புறம் ஒரு டாலரு, அட்டு, ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ எனக்கு இங்கே பார்த்தோன்னே தெரியுது, இங்கே வின்னருங்கிற வார்த்தை வித்தியாசமாக இருக்குது, இங்கே கிங்கு. மீதி 3 வார்த்தையுமே சேமாக தானே இருக்குது. அப்போ இங்கே 3மே சேமாக இருக்கா? இங்கே 3 சேமாக இருக்கா? அப்போ இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது வித்தியாசமாக இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது, இங்கே அண்டுங்கிற சிம்பிள் வித்தியாசமாக இருக்குது, இங்கே அண்டுங்கிற சிம்பிள் வித்தியாசமாக இருக்குது. கரெக்டாக? மீதி 3 டாலர் சிம்பிள், ஹேஷ்டேகு, அட்டு 3மே இங்கே 2 இடத்துலையுமே இருக்குது. அப்போ வின்னர் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் என்னென்னா அண்டு சிம்பிள், கிங் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் ப்ளஸ்ஸு சிம்பிள். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ப்ளஸ்ஸுங்கிறது எந்த வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ப்ளஸ்ஸுங்கிறது எந்த வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்ணுது? அப்போ ஆப்ஷன் இ, கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.